மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்ச நம்முடைய முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கூடிய விரைவில் சிறைக்கு போயிடுவார் நினைக்கிறேன். இந்த கேஸ்ல. இது என்ன கேஸ் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 45 நாட்களுக்கு முன்பு நம்முடைய அமைச்சர் கே.என். நேரு இருக்கார் இல்லையா? கே.என். நேரு அவர்கள் அரசு வேலை வாங்கி தருவதற்கு 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காரு. அதன் வழியாக சுமார் 800 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் நடந்திருக்குது அப்படின்றது ஒரு முதலாவது குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதன் மீது ஒரு வழக்கு பதிவு செய்ய சொல்லி தமிழக காவல்துறைக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தாங்க. யாரு? வேற யாரும் கிடையாது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஈடி இருக்கு இல்லையா? ஈடி அனுப்பியிருந்தாங்க அமலாக்கத்துறை. நானோ இல்லை ரோட்ல போறவனோ இல்லை ஏடிஎம்கே கிடையாது. அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க, தகுந்த ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு, எனவே இதன் மீது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. இது 45 நாட்களுக்கு முன்னாடி. திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு இரண்டாவது லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அது சுமார் 258 பக்கங்கள்ல விலாவாரியா டீட்டெயிலாக சொல்லி இந்தந்த காரணங்களால இதன் மீது நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு லெட்ரு. அதுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை இல்லையா, டிவிஎஸ்சி, அதுக்கு ஒரு லெட்டரு. அதுக்கப்புறம் கருப்பு பணம் ஒழிப்பு இருக்கு இல்லையா, இது சம்பந்தப்பட்ட துறை, இதுக்கு ஒரு லெட்டர். ஏறக்குறைய எல்லாமே யாருக்கு அனுப்புறது? எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி இதன் மீது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, தகுந்த ஆதாரங்கள் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் எம்.கே. ஸ்டாலின் சுற்றி தீராரு. அவர் எந்த கேள்வியும் கேட்காம மீடியாவை அடகாத்து, இந்த கோழி அடகாக்கும்ல அந்த மாதிரி அடகாத்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லெட்டரில் இன்னொரு பூதாகரமான விஷயம் என்ன அப்படின்னா, போன லெட்டரில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அரசு வேலை வாங்குவதற்காக 35 லட்ச ரூபா வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இது போன முறை தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த முறை இந்த லெட்டரில் 258 பக்கத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, எப்படி லஞ்சம் வாங்கினாங்க, என்னென்ன காரணத்தினால லஞ்சம் வாங்கினாங்க, அதை எப்படியா திட்டமிட்டு வாங்கினாங்க, அதை எதன் வழியாக வாங்கினாங்க, இது எல்லா விஷயத்தையும் அதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதில் சொல்லியிருக்க கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டெண்டர் இருக்குல்ல, இந்த டெண்டர் ஃபுல்லாக விட்டு சுமார் 1000 கோடிக்கு மேலே 1020 கோடி மதிப்பில் இவங்க கையில் வச்சிருக்க டாக்குமெண்ட் அடிப்படையில் சொல்கிறேன், இதுதான் மதிப்பு நினச்சிடாங்க. இது எவ்வளோ பல ஆயிரம் கோடியாக இருக்கும். ஆனால் இடி சொல்கிறது 1020 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த டெண்டரில் மட்டும், டெண்டர் அடிச்ச கமிஷன் இல்லையா, அதை வசூல் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஆதாரம் மட்டும் எங்களுக்கு இருக்குது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்க இப்படின்னு காவல்துறை கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது 258 பக்கத்தில் இவங்க எப்படியா வசூல் பண்ணதா சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு நெருங்கின வட்டம், இவருடைய சகோதரர்கள், அவங்க சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி அந்த வசூலை நடத்துகிறாங்க அப்படின்னா, இவர் இருக்கக்கூடியது நகர்ப்புற மேம்பாடு மற்றும் குடிநீர் வழங்கல் துறைன்னு வச்சுக்கோங்க, MAWS டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே நான் திரும்ப சொல்கிறேன், இந்த அரசு வேலை இல்லையா, அது தனி கதை. இந்த இதில் வேற ஒரு விஷயத்தையும் உள்ள சேர்த்துருக்காங்க, அதுவும் புள்ளி விவரங்களோட. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கான்ட்ராக்டரில் டெண்டர் இல்லையா, அந்த ஒவ்வொரு டெண்டருடைய மதிப்பில் இருந்து சுமார் 7.5லேருந்து 10% வரைக்கும் இவங்க கமிஷன் வாங்கியிருக்காங்க. அந்த கமிஷன் வாங்கும்போது கூடுதலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டெண்டர் இல்லையா, அதோட மதிப்பை அதிகப்படுத்தி காட்டுறதுக்காக, அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, சுமார் 25% வரைக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு 100 கோடி ரூபா செலவு பண்ணுற இடத்துல 125 கோடி கணக்கில் இருக்குது. இந்த மாதிரி போலி கணக்கு, அதை மேனிப்புலேட் பண்ணுறது, டெண்டரை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, அதிகப்படுத்தியிருக்காங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டெண்டர் வராங்களா இல்லை அதிகப்படியான நபர்கள் வரும்போது இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. எப்படி? அதோட வேல்யூலேருந்து ஒரு கமிஷன் வாங்குறாங்க. ஆனால் இன்னொரு சில பெரிய பெரிய ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வெளியில் வச்சே முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிட்டு தான் உள்ளே வராங்க. அதில் ரெண்டுமே நடக்குது, கமிஷனும் வாங்குறாங்க, விலையை கூட்டியும் விடுறாங்க. இதெல்லாம் வெளியே திட்டமிடுது. இந்த 3 முக்கியமான குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை முன் வச்சு இதற்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்குன்றது. ஆதாரம் இருக்குன்னா ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்க பதிவு செய்ய வேண்டியது காவல்துறையோட கடமை. ஒருத்தர் லஞ்சம் வாங்கின எல்லா ஆதாரமும் இருக்கு, இல்லை ஒருத்தர் கொலை பண்ணதுக்கான எல்லா ஆதாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆதாரம் இருந்தால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேன்னா அந்த காவல்துறை எப்படிப்பட்டது? நீங்களே முடிவு பண்ணிக்கங்களேன். இப்போ இந்த 258 பக்கத்தில் இதை மட்டும் அவங்க சொல்லலை, இன்னும் சில சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்படி அவர் வாங்கும்போது என்ன சொல்லி உறுதிமொழி கொடுத்து வாங்குறாரு அப்படின்னா, இப்படி வாங்கின காசை எல்லாத்தையுமே கே.என். நேரு தனக்கான சொத்துக்களை அவர் மாற்றலை, தனக்கோ தன்னுடைய சொந்தங்களுக்கான சொத்தை மாற்றலை. அதில் ஒரு பகுதி என்ன பண்ணுறா அப்படின்னா, அரசியல் கட்சியினுடைய செலவுக்கு அனுப்புறாரு. யார்? எந்த அரசியல் கட்சிக்கு அனுப்புவார்? திமுக அரசியல் கட்சிகளே அதோடைய செலவினங்களுக்கு கொண்டு போகிறாரு. அதாவது இவங்க மாநாடு நடத்துறான்னு வச்சுக்க, திருச்சி பக்கத்தில் ஒரு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்கன்னா அது வேற யார் காசும் கிடையாது. திமுக கருணாநிதி குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்ப பையிலேருந்து 10 பைசா கொடுக்க போகிறது கிடையாது. கே.என். நேரு செலவு பண்ண போகிறது கிடையாது. நமக்காக செலவு பண்ணால் கணக்கில் ஒரு 500 கோடி எடுத்து அவங்க செலவு பண்ணிடுவாங்க. இதே கதை தான். இது வெறும் பார்ட்டிக்கு செலவு மட்டும் கிடையாது. இவங்க வீட்டிலேருந்து ஏதாவது இன்ப சுற்றுலா போகணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 கோடி ரூபா செலவாக வச்சுக்கோங்க, எங்கேயா உட்காந்து கணக்கு எழுதுறது. அதுக்கு ஏற்ற துறை எது அப்படின்னா, இந்த நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இது ஏற்ற துறை. ஏன்னா இந்த துறையில் அப்படி கணக்கு எழுத முடியும். இதில் அமலாக்கத்துறை போட்டு உடைச்ச விஷயமே, இப்படி வாங்கக்கூடிய லஞ்சத்தை எல்லாத்தையுமே பார்ட்டி ஃபண்டுன்னு தான் வாங்குறாங்க, பாதிக்கு மேலே. அப்படின்னும் போது யார் மாட்டுவா? அந்த திமுகவுடைய கட்சியுடைய தலைவர் யார்?
எம்.கே. ஸ்டாலின் முதலமைச்சர். அதனால தான் முதல்ல சொன்னேன், அநேகமா எம்.கே. ஸ்டாலின் ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படிலாம் நடந்தா ஒழிய இந்த நாடு திருந்துறதுக்கான வாய்ப்பு உண்டு என்ன கேட்டா. இதெல்லாம் புடிச்சிட்டு போறது சரி. அப்பட்டமா ஆதாரம் இருக்குன்னா, அந்த கட்சியோட தலைவர் யாரு? எம்.கே. ஸ்டாலின் தானே. அவர் முதலமைச்சர் அவர் போட்டுக்கணும். தலைவர் தானே. அவர் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஈடி கேட்டுக்கணும். இது என்னுடைய வேண்டுகோள் வச்சுக்கவே. அதுல பொட்டுல அடிச்ச மாதிரி ஈடி என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு டைரக்டா எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு பேமெண்ட்டும் எப்படி போச்சு, பணம் எப்படி போச்சு, அது எதனால போச்சு, என்ன காரணத்தினால போச்சு, இதுக்கான டைரக்ட் எவிடன்ஸ். ஏதோ நாங்க சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்லல, எங்கிட்ட ஆதாரமே இருக்கு அப்படி திரும்ப போட்டு உடைக்குது. இப்ப இந்த இடத்துல தான் மக்கள் அனைவரும், எல்லா தரப்பு மக்களும், இளைஞர்களும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த MAWS இருக்கு இல்லையா, இந்த நகர்ப்புற மேம்பாடு மற்றும் குடிநீர் வழங்கல் துறைன்னு இருக்கு இல்லையா, யாரு நேரு வகிக்கக்கூடிய அந்த பதவி இருக்கு இல்லையா, அந்த அமைச்சகம். அந்த அமைச்சகத்துல சின்னதா ஒன்று சொல்றேன், எல்லா பேருக்கும் புரியுற மாதிரி ஒரே சொல்றேன், அதோட மதிப்பு எவ்வளவு பெருசுன்றது அடுத்து சொல்றேன். சரியா? என்ன அப்படின்னா, சென்னையில தொல்காப்பியர் பூங்கான்னு ஒன்று இருக்கும். எது இந்த ஆரியபுரத்து பக்கத்தில் ஒரு தொல்காப்பியர் பூங்கான்னு, அதை கடந்து போனேன்னு வச்சுக்கோங்க, வெளியில் மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு எவ்வளோ கணக்கில் நான் 43 கோடி. அதாவது இதை புனரமைச்சோம், எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அமைச்சோம் அப்படின்னு சொல்லி 43 கோடி எழுதானுங்க. அதுக்கு நியூஸில் வந்துச்சு வச்சுக்கோங்க. அதை திறந்து வச்சதே எம்.கே. ஸ்டாலின் தான். ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டை மட்டும் நீங்கள் வெளியிட்டு பாருங்க, அது என்ன அடிச்சு வச்சிருப்பாங்க, ஒரு மஞ்சள் கலர் ஒன்று அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பெயிண்ட் அது முன்னேறது கூட அழகாக இருக்கும். அது உள்ள எல்லாம் பார்த்தாச்சு, அதோட மதிப்பு சுமார் 20 கோடி கூட இருக்காது. அதாவது அதை கணக்கு எழுதணும். இந்த தொல்காப்பியர் பூங்கா வச்சு என்ன கணக்கு எழுதலாம், ஒரு 50 கோடி கணக்கு எழுதணும், நமக்கு ஒரு 20 கோடி தேவை. அப்போ என்ன எழுதலாம், புனரமைப்பு பணி. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் தான். எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று ரெனோவேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு செலவு பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழகம் முழுவதுடைய அரசு கட்டிடங்கள் இல்லையா, அரசுடைய கட்டிடங்கள், அந்த கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, இதில் பெரும்பாலான பணிகள் எல்லாத்தையும் முடிக்க வேண்டியது இவருடைய டிபார்ட்மெண்ட். யாரு? கே.என். நேருடைய டிபார்ட்மெண்ட். எனவே இன்னைக்கு ஒரு செலவு அவர் குடும்பத்தில் அவருக்கு தேவைன்னு வச்சுக்கவே, எதுலையா ஒரு பில் எழுத முடியும். அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட், வசதியான டிபார்ட்மெண்ட். இதுக்கு ஒவ்வொரு வருஷமும் 50,000 கோடிக்கு மேலே புழங்கணும்னு வச்சுக்கோங்க. எது கடன் வாங்குறது, பட்ஜெட் ஒதுக்குறது, 50,000 கோடி வரைக்கும் புழங்கும். இந்த தொல்காப்பியர் பூங்காவே சொல்றேன். ஆனால் அது 43 கோடி கணக்கு எழுதுனால இவங்களுக்கு கமிஷன் எப்படி 15 கோடி ரூபா போயிருக்கும். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு இவங்க காட்டினருங்க யார், இந்த டெண்டர் அடிச்சவன், அவன் இவங்களுக்கு காட்டி ஏமாத்தின 45 கோடி கவர்மெண்ட் காட்டினா கூட இவன் செலவு எவ்வளோ ஆகணுங்க, இந்த அமைச்சர் சொல்லிப்பான் 30 கோடி ரூபா செலவாகிருப்பான். ஆனால் உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு 20 கோடி ரூபா செலவாயிருக்காது. எனவே அமைச்சர் தரப்புக்கும் அந்த பார்ட்டிக்கு ஒரு 15 கோடி கொடுத்துட்டு, இவங்க அரசாங்க டெண்டர் எடுக்கிறதே பாதிக்கு பாதி லாபம் அடிக்கணும். அவனுக்கு பாதி கொடுத்துட்டோமா, நம்ம 10 கோடி அடிச்சு ஓடிடுவோம். இதுதான் எல்லா டெண்டர்லையும் நடக்குது. நம்ம ஊரில் காசு இல்லாமல் கிடையாது. நீங்கள் சிங்கப்பூரோ இல்லை ஐரோப்பிய நாடுகள்லையோ இல்லை ஜெர்மனியோ போகும்போது அதோட கட்டமைப்பு பார்க்குறீங்களே, அந்த கட்டமைப்பு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, ஏன் இது மாதிரி நம்மகிட்ட இல்லைன்னு, இது மாதிரி நமக்கு செய்ய முடியும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, 30 கோடியில் நறுக்குன்னு பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்டை அதை 45 கோடின்னு ஒருத்தர் சொல்லி அதில் ஒரு 15 கோடி அடிச்சிடறாங்க. 30 கோடிக்கு செலவு பண்ணுற இடத்துல 20 கோடின்னு சொல்லிட்டு டெண்டர் வாங்கினால எடுத்தால அவன் 10 கோடி கொள்ளை லாபம் அடிச்சு அவன் ஓடி போயிடுது. முதல்ல கொள்ளை தான் நடக்குது, கூட்டா சேர்ந்து கொள்ளை அடிக்கிறானுங்க. இது புரியுதா? இது ஒன்னே ஒன்று கிடையாது, ஒரே பூங்காவை புனரமைக்கிறது அப்படின்ற மட்டும் கிடையாது. இந்த டிபார்ட்மெண்ட் கீழே என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்னு சொல்லிக்கிறீங்க. ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லவா? ஏன்னா ஒரு வருஷத்தில் இந்த TNEP மாதிரி ஒரு வருஷத்தில் அதிகப்படியான டெண்டர் கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த MAWS தான். அது நகர்ப்புற மேம்பாடு மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இல்லையா, கே.என். நேரு அவர்களுடைய டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் தான் டெண்டர் அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கோயிலுக்கு தூண் கட்டுறது ஆரம்பிச்சு இருக்கிற டாய்லெட் எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க, அதை புனரமைச்சு சொல்லியிருப்பானுங்க. ஸ்ட்ரீட் லைட் போட்டாண்டுவானுங்க, ரோடு போட்டாண்டுருவானுங்க, அந்த கழிவு இருக்குல்ல அதெல்லாம் அகற்றுக்கிறாங்க, வேலை பார்த்தாண்டுவானுங்க. இந்த மழை பெஞ்சில் இதுக்கெல்லாம் கணக்கு எழுதி தருவாங்க. 4 பம்பு செட்டை வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கவே, ஆனால் அதுக்கு ஒரு 50 கோடி செலவழிடுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் பில்டிங் இல்லையா, இதை ஒவ்வொரு வருடமும் கணக்கு எழுதுவானுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 20-25% பில்டிங் இல்லையா, அது கட்டிடங்கள், அரசு கட்டிடங்கள், இது ஏதோ ஒரு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு கணக்கு எழுதிடுவானுங்க. அதில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 கோடி 2000 கோடி செலவு பண்ணுவானுங்க. அதில் பாதி தொகை கொள்ளை தான், முழுக்க முழுக்க கொள்ளை. இதில் பெரிய கொள்ளை என்னன்னா, அதில் ஈடிலே ஒன்று சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த துப்புரவு பணியாளர்களுக்கான கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க தனியாற்ற, அதுலேயும் நீங்கள் கொள்ளையடிச்சிருக்காங்க. அங்கே துப்புரவு தொழிலாளர்களாக ஏறக்கூட 6 மாதத்துக்கு மேலே வீட்டை விட்டு போட நடத்திருக்காங்க. அதை பெரிய லெவலில் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அவங்கள வச்சு இவங்க வாயில் வாங்கி போட்டிருக்கானுங்க காசை, அதுவும் அது உள்ளே வருது. இது என்ன இது, ஈவு இறக்கமே இல்லாமல் கொள்ளையடிக்கிறது மட்டுமே பொழப்புன்னு இருக்கக்கூடிய ஒருத்தரால் மட்டும்தான் இந்த அளவுக்கு மனசாட்சியே இல்லாமல் கொள்ளையடிக்க முடியும். எனவே இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதோடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா. ஏன் நான் சொல்கிறேன்னா, அதில் ஈடு என்ன சொல்கிறாங்கன்னா, இது இவர் அடிச்சுக்கூடிய கொள்ளையில் ரொம்ப சின்ன பகுதி, இதோட பெரிய ஆழம்ன்றது இதை தோன்றா மட்டும்தான் தெரியுது. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஈடி அந்த லெட்டரில் 258 பக்கத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இவர் அடிச்சிருக்க கொள்ளை இருக்குல்ல இந்த டிபார்ட்மெண்ட்டில், அதில் ஒரு சின்ன பகுதி மட்டும் நான் சொல்லியிருக்கோம், இதோடைய ஆழம்ன்றது
மிகப்பெரிய அளவில் விரிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெளிவுபடுத்துறாங்க. அதை நான் சொல்றேன், ஒரே ஒரு ப்ராஜெக்ட் பூங்காவை புனரமைக்கிறேன்னு சொல்லி 43 கோடி, அதில் ஒரு 20 கோடி ஆட்டையை போட்டாங்க. கடை 27,000 30,000 டெண்டர். இந்த அடுத்த வருஷம் இருக்கு இல்லையா, எலெக்ஷன் வரப்போல கண்டிப்பாக 35,000 டெண்டர் கொடுத்துருவாங்க. எல்லா டெண்டரும் கொடுத்து தள்ளிடுவானுங்க. இந்த டெண்டர்லாம் கொடுக்கறதுக்கு காரணம், ஒவ்வொரு டெண்டர்லையும் இப்போ நான் சொல்ல பூங்கா இதே மாதிரி கொள்ளையடிச்சாங்கன்னா எவ்வளோ வர நினைக்கிறீங்க? குறைஞ்சபட்சம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வருஷத்துக்கு 15,000 கோடி. எப்படி 15,000 கோடி? பலருடைய வாழ்க்கையில் 1 கோடி கையில் பார்த்துக்க மாட்டேங்க. 15,000 கோடியை ஒவ்வொரு வருஷமும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அடிக்க முடியும். இவ்வளோ டெண்டர் கொடுத்தா. அதான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறது குறைவான அளவு, இதில் விசாரணை பண்ணாலும் இதோட பெரிய ஆழமே நமக்கு தெரியணும். நான் சொல்கிறேன் 1000 கோடிலாம் இருக்க வாய்ப்பில்லை. 15,000 கோடி ஒவ்வொரு வருஷமும் அடிச்சிருப்பாங்க. 15,000 கோடி அடிச்சானா வச்சுக்கவே, அது ஒரு 3,000 கோடி 4,000 கோடி நேரு சாப்பிட்டாலுமே கூட 10,000 கோடிக்கு நெருக்க யார்கிட்ட போயிருக்கோம்னா திமுக தலைமை குடும்பத்துக்கு தான் போயிருக்கும். அந்த குடும்பத்துக்கு வசூல் பண்ணி கொடுக்குறதா இந்த குறுநில மன்னரோட வேலை. அப்போ அந்த குடும்பம், என்னை கேட்டீங்கன்னா இந்த வழக்கை நேரடியாக அமைச்சர் மீது கிடையாது, நேராக திமுக குடும்பத்து மீது எழுதணும். ஒரு எஃப்ஐஆரை போட்டு உள்ள கூட்டி போலாம் உண்டு. அது என்னன்னு தெரியல. பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் நானே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, திமுக குடும்பம் இருக்கு இல்லையா, இதன் மீதான வழக்குகள் தீவிரப்படுத்தப்படும், இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நினைச்சா இப்போ வரைக்கும் நீங்க சேஃபா வாழ்றாங்க. அது எப்படி எனக்கு புரியவே இல்லை. அது எப்படியா இருக்கும், டெல்லியில் போய் காலை விழுகிறதா இருக்குன்னு வச்சுக்கவேன், அந்த கதை தனி கதை. இது வந்துருச்சு இல்லையா, இன்னும் கொஞ்சம் டைட் ஆச்சுன்னு வச்சுக்கவேன், நீங்க அறிவிச்சிருவாங்க மத்திய அரசுடன் சேர்ந்து இணக்கமாக தமிழக வளர்ச்சிக்காக நாங்கள் செயல்பட தயார். இப்படி எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை போட்டு நேராக போயிடான்னு வச்சுக்கோங்க டெல்லிக்கு. இந்த மாதிரி ஒரு கும்பல், அது கருணாநிதி காலத்துலேருந்து அப்படி தான். டெல்லியில் போய் காலில் விழுந்துட்டு இங்கே வந்து வீரவசனம் பேசுவாங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அமலாக்கத்துறை நேரடியாக நடவடிக்கை எடுக்கலாம்னா அவங்களால எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. சட்ட ஒழுங்கு இருக்கு இல்லையா, அதை பார்க்கறது காவல்துறையோட பொறுப்பு. அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதான், கேஸை ஃபைல் பண்ணாதான் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்குள்ளே நுழைய முடியும். எனவே அவங்க அதுக்காக காத்திருக்காங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு வாயை பொத்திட்டு உட்காந்துருக்கு காவல்துறை. நம்முடைய வரிப்பணத்தை 15,000 கோடி வருஷத்துக்கு ஒரு தடவை தின்னுருக்கானுங்க. அவன் மீது நீங்கள் எப்படி பார்க்கணும்? அது எப்படி சின்ன அளவில் அடித்தா மட்டும் நம்ம ஊரில் அவனை அந்த கவனிக்கிறீங்க, பெரிய அளவில் அடிச்சுட்டா ராஜ மரியாதை கிடைக்குது, அது எஃப்ஐஆரே ஃபைல் ஆக மாட்டேது. அப்போ இந்த காவல்துறை என்னன்னு மதிப்பாங்க? அந்த துறையோட அமைச்சர் என்.கே. ஸ்டாலின் தானே ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி எதிர்கொண்டு சொல்ல தானே. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஈடுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஈடுக்கு அதிகாரம் கிடையாதுன்னா 2024 ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் மீது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி இதே ஈடு கேட்டுக்கிட்டாங்க. அப்போ மட்டும் எஃப்ஐஆர் 2 எஃப்ஐஆர் போட்ட, அப்போ 2 எஃப்ஐஆர் எதை வச்சு போட்ட? ஈடு கேட்டாங்க தானே, அதில் ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டானுங்க. அப்போ இதே ஆதாரத்தை கொடுத்து 45 நாளாக வெயிட் பண்ணியிருக்காங்க. எந்த எஃப்ஐஆர் நீ ஃபைல் பண்ணலாம், அப்போ நீ யாரு? அப்போ காவல்துறை தான் இவ்வளோ பெரிய, அது மக்களுடைய பணத்தை திருடிட்டு போகிறதுக்கு பாதுகாப்பாக இருந்து வேலை பார்க்குது. அப்படிதானே குற்றச்சாட்டு வரும். இந்த கொள்ளை நடக்கிறதுக்கே காவல்துறை தான் முழு உறுதுணை. அப்போ நம்ம வாழ்றது என்ன நாடு, என்ன மாதிரி மாநிலம்? நான் கேட்குறேன், இது என்ன மாதிரி மாடல்? இது கேட்ட திராவிட மாடல். ஏன்னா திருட்டு போகிற திருடனை பாதுகாக்கிறது தான் காவல்துறையோட வேலை. இதே திராவிட மாடலா? நான் கேட்குறேன். இதில் அடுத்த ஒருத்தனை நாக்க கொடுக்குற மாதிரி கேட்கணும்னு வச்சுக்கோங்க, கடைசி அவனை தான் கேட்கணும். அந்த ஆள் வேற கிடையாது. இந்த டார்ச் லைட்டை வடிச்சுட்டு வெக்கமே இல்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கமலஹாசன் ஊழலை ஒழிப்பே வந்தார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூச்சமே இல்லாமல் மேலே ஏறி நான் என்னென்ன செய்யணும்னு நினைச்சனோ அதெல்லாம் திமுக ஆட்சியில் செய்கிறாங்க, அதனால தான் கூட்டணியில் சேர்ந்தேன், இங்கே வா வெளியே, அதே டார்ச் எடுத்துகிட்டு வெளியே வா, இங்கே நடக்கிறத பாரு. 45 நாளாக எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி கேட்டுருக்காங்க, ஃபைல் பண்ணவே கிடையாது. ஆதாரம் இருக்குன்னு சொல்லி நீ எங்கே இருக்க? எந்த பொந்துக்குள்ள ஒழிஞ்சிருக்க? இது அறிவாளத்துக்கு பின்னாடியா? எனவே இந்த ஆட்சியே நல்லாட்சின்னு சொல்லிட்டோ, இதுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டோ, இல்லாட்டி இதுக்கு ஜால்ரா போட்டோ ஏதாவது ஒருத்தர் வரான்னு வச்சுக்கவே, அவன் இந்த 15,000 கோடி கொள்ளையடிக்கிறாங்களா, இந்த ஒரே டிபார்ட்மெண்ட்டை கொள்ளையடிச்சாங்களா, அந்த காசுல வாங்கி தின்னு பிளப்பணத்துடைய ஈனப்பிறவியாக தான் இருப்பான் கமலஹாசன் அவர்கள். கேட்குதா? கேட்கலன்னா கொண்டு போய் சேருங்க.